ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, கிச்சன் கவுண்டர் டாப். அது வந்து வெறும் ரூ. 3 செலவில் வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. எவ்வளோ எண்ணெய் பிசுபிசுப்பாக இருந்தாலும் சரிங்க. இதை நீங்கள் டெய்லியும் இப்படி பண்ணணுங்கிறது கிடையாது. டெய்லி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சும்மா ஒரு டைம் தொடச்சி விட்டுறலாங்க. வீக்லி ஒரு 2 டைம் இல்லாட்டி ஒரு டைம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னு உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து இதையே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, இந்த மாதிரி கம்ஃபோர்ட் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ரூ. 3 கம்ஃபோர்ட் வந்து ஃபுல்லாக கூட நமக்கு தேவைப்படாது. ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஊற்றி விட்டுறலாம். இப்போ உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. டெய்லியுமே இந்த மாதிரி செய்கிற கண்டிப்பாக யாருக்குமே டைம் இருக்காது. வீட்லேயே நம்ம இருந்தால் கூட சும்மா ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துருவோமே தவிர இந்த மாதிரி டெய்லியுமே க்ளீன் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக க்ளீன் பண்ணலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு ஃபுல்லாக கீழேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாங்க. இப்போ வேறு ஏதாச்சும் நம்ம லிக்விட் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா சோப்பு நுர மாதிரி வந்துட்டே இருக்குங்க. அது வந்து நம்ம க்ளீன் பண்ண ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கம்ஃபோர்ட் மாதிரி எல்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குங்க. அந்த சோப்பு நுர மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்காது. எவ்வளோ எண்ணெய் பிசுபிசுப்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூ. 3 கம்ஃபோர்ட் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறப்பதில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க. எறும்பு தொல்லையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் வந்து லைட்டாக கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பொடி பண்ணி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா வாசனையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஈ தொல்லை, எறும்பு தொல்லை அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போதே ஒரு டவல் தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி வால் டைல்ஸ் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கண்டிப்பாக எண்ணெய் பிசுபிசுப்பு அந்த சாம்பார்லாம் தெரிச்சுது அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா. இது டைம் இருக்குல்ல கையோட க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் டைம், ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப டைம் எடுத்து க்ளீன் பண்ணணுங்கிறது இருக்காதுங்க. அதே மாதிரி கிச்சன் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். இப்போ சமையல் செய்யும்போதே எந்த சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ கூட நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னு எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் கூட ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேத்துக்கு. இப்போ கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிங்க் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிங்க் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்லேயே கூட செக் பண்ணி பாருங்கள். அதில் ஈ தொல்லை, எறும்பு தொல்லை எல்லாம் இல்லாமல் இருக்கிறக்கும் அந்த மாதிரி டிப் கூட நம்ம சேனல் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கம்ஃபோர்ட் தண்ணியில் ஃபுல்லாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக தண்ணி இருக்குது இல்லைங்களா, தண்ணி வந்து போர் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா அது சேர்க்காம நல்ல தண்ணி இருக்குது இல்லைங்களா, ஆரோ வாட்டர், அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பாக அந்த கோடு கோடாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். அதனால லாஸ்ட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்ல தண்ணியில் ஒரு டைம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறேன். டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ்க்கு மேலே தொடச்செடுப்பு இல்லைங்களா, கேஸ் ஸ்டவ் தூக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி எறும்பு, ஈ தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. எல்லாமே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக ஒரு டைம் தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா புதுசு மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறக்கும் கேஸ் ஸ்டவ் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கவுண்டர் டாப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லைங்களா, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இன்னுமே கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா திருநீர் இருக்குது இல்லைங்களா, நல்லா இந்த ஈரமே இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துட்டு லைட்டாக மேலே திருநீர் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா பளபளன்னு இருக்குங்க. கவுண்டர் டாப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் ரூ. 3 செலவில் வந்து சூப்பராக நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு இல்லைங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா இல்லை ஸ்நாக் ரெசிபிஸ் மாதிரி போடலாமா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.